தமிழ் சினிமாவில் பாடகர்களுக்கு பஞ்சமே இல்லை. அந்த காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்குத்தான் பாடகர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போது கணக்கே இல்லாமல் திறமையான பாடகர்கள் ஏகப்பட்டவர்கள் உள்ளனர். அப்படி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் பாடல்கள் பாடி அசத்தி வருபவர் தான் ஜொனிதா காந்தி. கனடாவில் பிறந்து வளர்ந்த இவர் ஹிந்தியில் வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் இடம்பெற்ற பாடல் மூலமாக பின்னணி பாடகியாக அறிமுகமானார். தமிழில் ஓ காதல் கண்மணி படத்தில் இடம்பெற்ற மென்டல் மனதில் பாடல் மூலமாக அறிமுகமானார். சமீபத்தில் ஒரு பேட்டியொன்றில் ஜொனிதா காந்தி பேசிய போது எனது நண்பர்களின் பதிவை இன்ஸ்டாவில் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு ஆண் தனது அந்தரங்க பகுதியை பகிர்ந்து அதன் பின்னணியில் எனது போட்டோவை வைத்திருந்தார். எனக்கு இது அதிர்ச்சியை தந்தது. இது மாதிரியான நபர்களை நான் பிளாக் செய்து விடுவேன். இது மாதிரியான சம்பவங்களை நான் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது என்பதால் யார் மீதும் வழக்கு தொடரவில்லை. ஆனால் இது பாலியல் சீண்டல்தான். இதுபோல பலர் எனக்கு தொல்லை கொடுத்துள்ளனர் என பேசியுள்ளார்.